ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் எப்படி ஸ்டிக்கி நோட்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக கொஞ்சம் பேப்பர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது வந்து 8x8 சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டில் வேணுமோ அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பேப்பர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்மளுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து தேவை. ஃபர்ஸ்ட் இப்போ இதில் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இதில் இந்த செல்லோ டேப்பை நம்ம இப்படி ஒட்ட போகிறோம். மேலே மட்டும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். மேலே எந்த கேப்புமே விடாதீங்க, அந்த எட்ஜிலேருந்தே ஒட்டிடுங்க. இப்போது இதே மாதிரியே வந்து பேக் சைட்லேயும் ஒட்ட போகிறோம். ரெண்டு சைடும் ஒட்டினதுக்கப்புறமா இந்த சைடில் எக்ஸ்ட்ராஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஷீட்ஸ்லேயும் நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் சைட்லையும் பேக் சைட்லையும் செல்லோ டேப் ஒட்டிட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துடணும், அவ்வளோதான். இப்போது இதே மாதிரி நான் எல்லாத்துலேயுமே ஓட்டிட்டேன். ஃபர்ஸ்ட் இப்போ இதில் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஃபெவிஸ்டிக் இருக்கு இல்லையா, அது வந்து அப்ளை பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த செல்லோ டேப் மேலே மட்டும் அப்ளை பண்ணால் போதும், பேப்பரில் வந்து பட வேண்டாம். செல்லோ டேப் போட்டிருக்க இடத்துல மட்டும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இது கூட இப்போ இன்னொரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். இப்போது இதே மாதிரி வந்து இன்னொரு பேப்பர் எடுத்து அதுலேயும் க்ளூ மேலே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பேப்பர்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணி ஒட்டிகிட்டே வந்துடலாம். இது வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் குட்டி ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பர் கட் பண்ணி எடுத்துருங்க. புக் மார்க்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லையா, ஸோ அதுக்காக. ஸோ சேம் அதே மாதிரி தான் செல்லோ டேப் எடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் ஓட்டிட்டு திரும்ப நம்ம ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ எந்த ஷேப்ஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இதையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே பீல் பண்ணி நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது ரொம்ப நல்லாவே ஒட்டும், எந்த சர்ஃபேஸ்னாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம புக்ஸ்லேயும் சரி இது நல்லாவே ஸ்டிக் ஆகுது. இது எடுக்கிறதுக்கும் ஆக்சுவலி ஈஸியாக தான் இருக்குது. மற்ற ஹோம்மேட் மெத்தட்ஸ்லாம் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும் நம்மளுக்கு பண்ணால் க்ளூலாம் அப்ளை பண்ணும்போது. பட் இந்த மெத்தட் வந்து மற்ற ஹோம்மேட் ஸ்டிக்கி நோட்ஸ் மெத்தடை விட ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதனால தான் நானும் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்காக இருக்கட்டும், அப்படின்னா புக் மார்க்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம், அப்படின்னா ரிமைண்டர்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணலாம், கபோர்டில் ஸ்டிக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பேஜஸ் வேணுமோ அத்தனை பேஜஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ரொம்ப கம்மியான பேஜஸில் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபைனலாக ஒரு பிளாக் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் ஒரு ஒயிட் பேப்பரில் ஸ்டிக்கி நோட்ஸ்னு எழுதி அது கட் பண்ணி எடுத்து இதுக்கு மேலே இப்படி ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கி நோட்ஸை லாஸ்ட் பேஜில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி அதில் கூட செல்லோ டேப் மேலே மட்டும் க்ளூ அப்ளை பண்ணால் போதும். அதையும் இதுக்கு மேலே இப்படி ஒட்டிக்கலாம். ஸோ அப்படியே கூட வச்சுக்கலாம், பட் இப்படி ரெடி பண்ணால் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஆர்கனைசர் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.